வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஜிபி அவர்களுடைய கிங்ஸ்டன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 31 வெளியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டிராகன் திரைப்படத்துடைய ஏண்டி என்ன விட்டு போன லிரிக்கல் பாடலை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. எஸ்டிஆர் வாய்ஸில் இந்த பாடல் லவ் ஃபெயிலியர் பாடலாக தற்போது இணையத்தில் வயலாயிட்டு இருக்கு. படம் பிப்ரவரி 21 நேரடியாக தேட்டரில் வெளியாக போகுது. படம் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ஹீரோவா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் பிப்ரவரி 21 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியாக போகுது. நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய 34வது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் நாளைக்கு படக்குழு காலையில் 11 மணிக்கு ரிவீல் பண்ண போகிறதா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது பல படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாலும் அவருடைய ஹிந்தி படமான தரால் சக்மி படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் தனுஷ் கூட கீர்த்தி சனமும் நடிக்கிறாங்களாம். கீர்த்தி சனம் இந்த படத்தில் நடிக்கிறதுனால ஹிந்திலே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் ஹிந்தி இயக்குனர் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் தனுஷ் கீர்த்தி சனம் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் உருவாகிற இந்த படம் இந்த வருடம் நவம்பர் 28 நேரடியாக தேட்டரில் வெளியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடிகை கீர்த்தி சனம் அவர்களுடைய இன்ட்ரோ டீசரை வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர் இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு. மேலும் தனுஷ் அவர்களுடைய லைனம் தற்போது வெளியே இருக்கு. அவர் இயக்கி அடுத்து பிப்ரவரி 21 என்டிகே படம் வெளியாக போகுது. அடுத்ததாக அவர் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்க இட்லிக்கடை திரைப்படம் ஏப்ரல் 10 குபேரன் திரைப்படம் ஜூலை மாதமும் இந்த ஹிந்தி திரைப்படம் நவம்பர் 28 நேரடியாக தேட்டரில் இந்த வருடம் அடுத்தடுத்து வெளியாக போகுது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசரை படக்குழு நாளை மாலை 4 மணிக்கு வெளியிட போகிறதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வ போஸ்டரை வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படம் சுதா கங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவும் ரவி மோகன் வில்லனா நடிச்சிருக்காங்க. மேலும் அதர்வா முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட உருவாகுது. இந்த படம் ஹிந்தி திணிப்பை மையமாக கொண்டு உருவாகிறதுனால இந்த படத்துக்கு பராசத்துன்னு டைட்டில் வச்சுருக்காங்களாம். ஸோ டிஎம்கே இந்த படத்தை எலெக்ஷன் சமயத்தில் களமிறக்கி ஓட்டு வாங்க பிளான் போட்டிருக்காங்க. இதனால் பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு வைக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் டீசர் நாளைக்கு 4 மணிக்கு வெளியாக போகுது. காஞ்சனா 4 திரைப்படத்துடைய மிரட்டலான அப்டேட்டை தயாரிப்பு நிறுவனம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. காஞ்சனா 4 திரைப்படத்துடைய ஷூட்டிங் இந்த மாதம் 23 தொடங்கியிருக்கான். இந்த படத்தில் ஹீரோனியா பூஜா கெட்டே மற்றும் ஹிந்தி நடிகை நூரா ஃபெத்தீஸ் நடிக்கிறாங்களாம். அவங்க ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இந்த படத்தை 8 மாதத்துக்கு பிறகு தான் ரிலீஸுக்கு பிறகு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ண முடியும். முழுக்க இந்த படத்தை பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக படக்குழு எடுக்க பிளான் போட்டிருக்கிறதாகவும் ராகவா லாரன்ஸ் இயக்கி நடிக்கிற இந்த படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக அடுத்த வருடம் சம்மரில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கைதி 2 திரைப்படத்துடைய ஹீரோனி அப்டேட் வெளியாயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் தற்போது கூலி படத்தில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்தபடியாக கைதி 2ல் ஒர்க் பண்ண போகிறார். ஸோ கார்த்திக் ஹீரோவாக நடிக்கிற இந்த படத்தில் ஹீரோயினியா சீதா விஜயன் கார்த்திக்கு பேரா கைதி 2 படத்தில் நடிக்க போகிறதாகவும் அவங்க கமிட் ஆகிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்திக் ஹீரோவாக நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் ரோயலக்ஸா சூர்யாவும் கமலஹாசனும் நடிக்க போகிறதாகவும் இந்த படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக இந்த வருடம் இறுதியில் தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த வருடம் சம்மரில் இந்த படம் வெளியாக வாய்ப்பு இருக்குது. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் இன்னும் வெளியாக 9 நாள் இருக்குது. ஸோ படக்குழு அஜித் இல்லாத நடிகர்களை வைத்து ப்ரமோஷனில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் உரிமத்தை பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோடைய ரிலீஸ் ஏப்ரல் 10. ஆனால் ஏப்ரல் 9 ப்ரீமியம் ஷோவை சென்னையில் மற்றும் தமிழ்நாட்டில் நடத்த பிளான் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.